வணக்கம். நாம் இப்போது பார்க்க இருப்பது ஹாட் பொட்டேட்டோஸ் என்னும் ஒரு மென்பொருள். இது மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்கக்கூடிய ஒரு மென்பொருள். இதில் கோடிட்ட இடங்களை நிரப்புதல், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல், குறுக்கெழுத்து புதிர், பொருத்துக போன்ற பயிற்சிகளை நாம் மேற்கொள்ளலாம். இப்போது நாம் கணினியில் நிறுவப்பட்டுள்ள மென்பொருளை திறக்கின்றோம். திறந்தவுடன் இப்படி ஒரு விண்டோ திறக்கின்றது. இதில் க்ளோஸ் என்று சொல்லக்கூடிய பயிற்சி கோடிட்ட இடங்களை நிரப்புதலுக்கானது. குயிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடியது. க்ரோஸ் என்பது குறுக்கெழுத்து புதிர், மிக்ஸ் என்பது ஜம்பிள்டு சென்டென்சஸை அரேஞ்ச் பண்ணக்கூடியது. மேட்ச் பொருத்துக வடிவில் உள்ள வினாக்களை தயாரிக்கக்கூடியது. இப்போது முதலில் நாம் குயிஸ் என்று சொல்லக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதும் ஒரு பயிற்சியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பற்றி இங்கு பார்ப்போம். இதில் கிளிக் செய்கின்றோம். கிளிக் செய்தவுடன் திரையில் காண்பது போன்று முதல் பக்கம் திறக்கின்றது. இதன் பகுதிகளை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்வோம். அதன்பின் பயிற்சியை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் பார்க்கலாம். முதலில் நாம் பார்ப்பது டைட்டில் என்று சொல்லக்கூடிய பகுதி. இங்கு நாம் இந்த பயிற்சியின் தலைப்பினை உள்ளீடு செய்கின்றோம். தமிழில் தட்டச்சு செய்வதற்கு நாம் NHM ரைட்டர் என்ற மென்பொருளை பயன்படுத்தி இங்கு தமிழில் தட்டச்சு செய்யலாம். இப்போது நாம் தலைப்பை தட்டச்சு செய்கின்றோம். அடுத்து நாம் பார்ப்பது வினா. முதல் வினாவை இப்போது தட்டச்சு செய்கின்றோம். இங்கே Q1 என்று காட்டியிருப்பது வினா எண் 1 என்பதை குறிக்கின்றது. இப்போது நாம் முதல் வினாவை தட்டச்சு செய்கின்றோம். இப்போது நாம் வினாவை தட்டச்சு செய்துள்ளோம். வினாவை தட்டச்சு செய்த பின் 3 பணிகளை நாம் செய்ய வேண்டும். முதலாவது, இந்த வினாவிற்குரிய 4 விடைகளை கொடுக்க வேண்டும். அதில் 1 சரியான விடையாக இருக்க வேண்டும். அடுத்து, ஒவ்வொரு விடைக்கும் உரிய பின்னூட்டங்கள், அதாவது மாணவர் ஒரு குறிப்பிட்ட விடையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்குரிய பின்னூட்டம். உதாரணமாக, சரியான விடையை தேர்ந்தெடுத்தால் பாராட்டுகள், சரியான விடை என்று கொடுக்கலாம். தவறான விடைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது மீண்டும் முயல்க, கவனமுடன் தேர்ந்தெடுக்கவும் என்பது போன்ற பின்னூட்டங்களை நாம் கொடுக்கலாம். அடுத்து நாம் செய்ய வேண்டியது, இந்த 4 விடைகளில் எது சரியான விடையோ அதை தேர்வு செய்ய வேண்டும். இந்த செட்டிங்ஸ் என்பதில் பார்த்தோம் என்றால் கீழே அக்செப்ட் ஆஸ் கரெக்ட் என்று 4 சிறிய கட்டங்கள் இருக்கின்றன. சரியான விடைக்கு நேரே உள்ள கட்டத்தை இவர் கிளிக் செய்தால் அதை கணினி சரி என்று எடுத்துக்கொள்ளும். மாணவர் அந்த விடையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனுக்கு அதற்கான மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்போது நாம் 4 விடைகளையும் தட்டச்சு செய்கின்றோம். இப்போது மாணவர்கள் தேர்வு செய்வதற்காக சரியான விடை உட்பட 4 விடைகளை நாம் தட்டச்சு செய்கின்றோம். ஒவ்வொன்றாக தட்டச்சு செய்து முடிக்கின்றோம். 4 விடைகளும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 1 மிகச்சரியான விடை. அடுத்து நாம் காண இருப்பது ஃபீட்பேக் என்னும் பகுதி. இங்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு விடைக்கும் நாம் உரிய பின்னூட்டங்களை வழங்க வேண்டும். சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் பொழுது பாராட்டுகள், நன்று, சரியான விடை என்றெல்லாம் கொடுக்கலாம். தவறான விடைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது மீண்டும் முயல்க,
கவனமுடன் தேர்ந்தெடுக்க, இது சரி என்று என்ற மாதிரி நாம் பின்னூட்டங்களை கொடுக்கலாம். மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கொடுக்கலாம். பின்னூட்டங்களை கொடுத்து முடித்து விட்டோம். அடுத்து நாம் செய்ய வேண்டியது இந்த பகுதியில் சரியான விடையை டிக் செய்ய வேண்டும். எது சரியான விடை என்பதை கணினிக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். இதை கிளிக் செய்யும் பொழுது அதை சரியான விடையாக கணினி எடுத்துக்கொள்ளும். இப்போது முதல் வினாவிற்குரிய அனைத்து பணிகளையும் செய்துவிட்டோம். அடுத்த வினாவை நாம் தட்டச்சு செய்ய வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இந்த Q1 என்ற பகுதிக்கு பக்கத்தில் உள்ள அம்புக்குறியை மேல்நோக்கி அம்புக்குறியை கிளிக் செய்தால் இரண்டாவது வினாவிற்குரிய பகுதி அங்கு வரும். முன்போலவே வினா, விடை குறிப்புகள், அப்புறமாக பின்னூட்டங்கள், எது சரியான விடை என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இவ்வாறு இரண்டாவது, மூன்றாவது வினாக்களை நாம் வரிசையாக தட்டச்சு செய்து கொள்ளலாம். எத்தனை வினாக்கள் வேண்டுமானாலும் நாம் தட்டச்சு செய்து கொள்ளலாம். முன்னர் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு வினாக்களாக கிட்டத்தட்ட ஒரு 10 வினாக்கள் நாம் தட்டச்சு செய்துள்ளோம். இதுவரை நாம் முதல் பகுதியை நிறைவு செய்துள்ளோம். முதல் பகுதியில் வினாக்கள், அதற்குரிய விடைகள், ஃபீட்பேக், சரியான விடை எது என்று குறிப்பிடப்பட வேண்டிய கட்டங்களை கிளிக் செய்தோம். இத்துடன் முதல் பகுதி நிறைவடைந்தது. அடுத்தது இரண்டாவது கட்டமாக நம்முடைய பயிற்சியின் தோற்றம், வண்ணங்கள், தேவையான குறிப்புகள் ஆகியவற்றை கொடுத்து வடிவமைக்கப் போகின்றோம். இப்போது இரண்டாவது கட்ட பணிக்கு செல்கிறோம். முதலில் மெனு பாரில் உள்ள ஆப்ஷன் என்பதை கிளிக் செய்யுங்கள். அதற்கு கீழே கன்ஃபிகர் அவுட்புட் என்ற ஒரு பட்டன் இருக்கிறது. அதை கிளிக் செய்தோம் என்றால் இதுபோல் ஒரு விண்டோ திறக்கும். முதலாக நாம் செய்யும்பொழுது இதில் ஆங்கிலத்தில் குறிப்புகள் இருக்கும், குயிஸ் என்று இருக்கும். ஏற்கனவே நாம் தமிழில் தட்டச்சு செய்துள்ளதால் இப்போது தமிழில் தெரிகிறது. அடுத்தது ப்ராம்ப்ட் ஃபீட்பேக் என்பதை கிளிக் செய்கிறோம். இதில் சரியானதற்கான ஒரு இண்டிகேட்டர், ஒரு முகம் போன்று இருக்கும். அதற்கு பதிலாக நாம் சரி என்று டைப் செய்கிறோம். இன்கரெக்ட் இண்டிகேட்டர் என்பதில் ஒரு பெருக்கல் அடையாளம் இருக்கிறது. அதற்கு பதிலாக நாம் தவறு என்று தட்டச்சு செய்கின்றோம். அடுத்ததாக அதற்கு கீழே உங்கள் மதிப்பெண், அதாவது யுவர் ஸ்கோர் இஸ் என்று இருக்கின்ற இடத்தில் உங்கள் மதிப்பெண் என்பதை தட்டச்சு செய்கிறோம். கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டட் so far இந்த பகுதியில் இதுவரை முடித்த வினாக்கள் என்று தமிழாக்கம் செய்துள்ளோம். கொஸ்டின்ஸ் ஆன்சர்டு கரெக்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் என்ற டேப்பில் முதல் முயற்சியில் விடையளித்தவை என்று நாம் தமிழாக்கம் செய்து வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக கரெக்ட் ஆன்சர்ஸ் என்பதில் சரியான விடைகள் என்று தமிழில் தட்டச்சு செய்கிறோம். அடுத்தது யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த எக்ஸசைஸ் என்பதில் இப்பயிற்சியை நீங்கள் நிறைவு செய்துள்ளீர்கள் அல்லது நிறைவு செய்து விட்டீர்கள் என்று தமிழில் தட்டச்சு செய்கின்றோம். இந்த பட்டன்ஸ், இதில் கேப்ஷன் ஃபார் செக் ஆன்சர்ஸ் பட்டன், சரிபார்க்கவும், ஓகே என்பதை மூடு, ஒரு துணை மெனு ஏதாவது தோன்றினால் அதை க்ளோஸ் செய்வதற்காக இதில் மூடு என்று டைப் செய்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டன், அடுத்த வினா என்பதை தட்டச்சு செய்து கேப்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டன், அடுத்த வினா என்று தட்டச்சு செய்கிறோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் என்பதில் முந்தைய வினா அல்லது முன் வினா என்று தட்டச்சு செய்யலாம். அடுத்து கேப்ஷன் ஃபார் ஷோ ஆல் கொஸ்டின்ஸ் பட்டன், அனைத்து வினாக்களையும் காட்டு. கேப்ஷன் ஃபார் ஷோ 1 by 1 பட்டன், ஒவ்வொரு வினாவாக காட்டுக என்று தட்டச்சு செய்கிறோம். அப்படியே
அப்பியரன்ஸ் இதுதான் மிகவும் முக்கியமானது. முந்தைய பயிற்சிக்கு வடிவமைத்த ஒரு வண்ணங்கள் இங்கே இருக்கின்றது. நாம் இப்போது புதிய பயிற்சிக்கு தேவையான அளவு நமக்கு இந்த வண்ணங்களை மாற்றி நாம் அமைத்து கொள்ளலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் வானவில் நிறத்தில் சில பட்டன்கள் இருக்கின்றது. இதில் முதலில் நேவிகேஷன் பார் கலர் என்று இருக்கிறது. அதில் கிளிக் செய்து தோன்றுகின்ற ஒரு கலர் டிஸ்பிளேயில் தேவையான ஒரு வண்ணத்தை எடுக்கலாம். நேவிகேஷன் பார் என்பது இந்த பச்சை கலரில் இப்போது தோன்றுகின்ற மேல் பகுதியில் உள்ள இந்த பகுதி. அதற்கு நாம் ஒரு நீல நிறம் கொடுக்கின்றோம். கொடுத்து ஓகே கொடுத்தோம் என்றால் அது நீல நிறமாக மாறிவிடுகிறது. இரண்டாவதாக பேஜ் பேக்ரவுண்ட் கலர், அந்த பட்டனை கிளிக் செய்யும் பொழுது உள்ள கலர் பேனலில் நாம் இப்போது இந்த மஞ்சள் நிறம் ஏற்கனவே இருக்கிறது பேக்ரவுண்ட் கலர், அதில் ஒரு ஆரஞ்சு வண்ணத்தை நாம் இப்போது தேர்வு செய்கின்றோம். ஓகே கொடுத்து விட்டோம். அடுத்து டைட்டில் கலர், மேலே டைட்டில் என்று தோன்றக்கூடிய ஒரு நிறம், அங்கே நாம் புதிய வண்ணத்தை ஆரஞ்சு கலரில் தேவையான அந்த வண்ணத்தை நாம் செய்து கொள்ளலாம். அடுத்தது எக்ஸசைஸ் பேக்ரவுண்ட் கலர். எக்ஸசைஸ் பேக்ரவுண்ட் கலர் என்பது இங்கு பச்சை நிறமாக இருக்கிறது. நாம் வேறொரு வண்ணத்தை தேர்வு செய்யலாம். இதற்கு ஒரு வயலட் கலர் எடுத்துக்கொள்கிறோம். இவ்வாறு தோன்றுகிறது. இது லிங்க் கலர், விசிட்டட் லிங்க் கலர் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை, அது இணையதளம் பயன்படுத்தும் பொழுது தேவைப்படும். இப்பொழுது கடைசியாக நாம் செய்ய வேண்டியது டெக்ஸ்ட் கலர். இங்கு வெள்ளை நிறத்தில் டெக்ஸ்ட் இருக்கிறது. நாம் வேறொரு மஞ்சள் நிறத்திலோ வேறு வண்ணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, பேக்ரவுண்ட் கலர் டார்க்காக இருந்தால் எழுத்துகள் மெல்லிய மென்மையான வண்ணமாகவும், பின்னணி நிறம் இளங்கலராக இருந்தால் எழுத்துக்கள் அடர் நிறமாகவும் நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இப்போது அடுத்து நாம் செய்ய வேண்டியது டைமர். இதில் செட் a time limit for this exercise. இதை கிளிக் செய்தோம் என்றால் இதில் நேரம், நிமிடம், கீழே வினாடிகள் இருக்கிறது. ஒரு பயிற்சிக்கு நாம் தேவையான நேரத்தை நாம் இதில் வடிவமைத்து கொள்ளலாம். இப்போது யுவர் டைம் இஸ் ஓவர் என்ற கமெண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கான நேரம் முடிந்தது என்று தமிழில் தட்டச்சு செய்கின்றோம். இப்போது நேரம் தேவையில்லை என்றால் மாணவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள்வார்கள். இதை நாம் அன்செக் பண்ணி விடுகிறோம், டிக் பண்ணிடுவதை எடுத்து விடுகிறோம். தேவை என்றால் இதில் டிக் பண்ணி நேரத்தை நாம் தட்டச்சு செய்கிறோம். அதர், இதில் இந்த இரண்டு பகுதி, அதாவது shuffle order of questions each time page loads and shuffle order of answers in each questions when page loads, ரெண்டையும் நம்ம டிக் பண்ணி விடுகிறோம். ஏனென்றால் அந்த வினாக்கள் ஒன்று போல தோன்றாமல் ஒவ்வொரு முறையும் நாம் திறக்கும் பொழுது புதிதாக தோன்றுகின்றன. அதாவது வரிசைகள் மாறி மாறி வருகின்றது. அதேபோல் விடைகளும் ஒரு குறிப்பிட்ட விடைக்குரிய அந்த 4 ஆப்ஷனும் மாறி மாறி வருகின்றது. இப்போது இந்த இரண்டாவது கட்ட பணியை நாம் நிறைவு செய்கிறோம். ஓகே கொடுத்து விடுகிறோம். அடுத்து நாம் செய்ய வேண்டியது, இதுவரை செய்த இந்த ஃபைலை சேமிக்க வேண்டும். அதற்கு முதலில் ஃபைலுக்கு செல்ல வேண்டும். ஃபைல் என்ற மெனுவை கிளிக் செய்தவுடன் தோன்றுகின்ற சப் மெனுவில் சேவ் என்பதை கிளிக் செய்தோம் என்றால் இவ்வாறு ஒரு விண்டோ வருகிறது. இதில் மேல் இருக்கின்ற இந்த பகுதி எந்த இடத்தில் கணினியில் நாம் இந்த கோப்பினை எந்த இடத்தில் சேமிக்கிறோம் என்பதை காட்டுகின்றது. இதை கிளிக் செய்தோம் என்றால் இதில் நாம் இடத்தை தேர்வு செய்யலாம். குறிப்பாக மை டாக்குமெண்ட்ஸ் என்பதில் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. அடுத்து நாம் இந்த கோப்பினுடைய பெயர், ஃபைல் நேம் கொடுக்க வேண்டும். இது அகப்பொருள் என்ற தலைப்பில் இருப்பதால் அகப்பொருள் என்றே நாம் கொடுக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நாம் இவ்வாறு கோப்புகளை சேமிக்கும் பொழுது அந்த பாட தலைப்புகளை கொடுத்து சேமித்தால் திரும்ப அதை எடுத்து பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். அடுத்து கீழே பார்த்தோம்னால் சேவ் அஸ் டைப், என்ன டைப்பில் இந்த ஃபைல் சேவ் செய்யப்படுகிறது என்பதை காட்டுகிறது. JQuiz ஃபைல், அதற்கு JQZ என்ற எழுத்து காட்டப்படுகிறது. இந்த வடிவத்தில் இது சேமிக்கப்படுகிறது. சேவ் கொடுத்தோம் என்றால் ஃபைல் சேமிக்கப்பட்டு விட்டது.
இப்போது இரண்டாம் கட்ட பணியை நாம் நிறைவு செய்துள்ளோம். அடுத்து இந்த கோப்பு மாணவர்கள் பயன்பாட்டிற்கு, அதாவது மதிப்பீடு செய்வதற்கு நாம் தயார் செய்ய வேண்டும். அதை HTML ஃபைலாக நாம் சேமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது இணைய உலாவியில், அதாவது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, முன்பளவே ஃபைலுக்கு செல்கிறோம். இப்போது இங்கு பார்த்தோம் என்றால் கிரியேட் வெப்பேஜாக சேமித்தால் மட்டுமே மாணவர்கள் அதை பயன்படுத்த முடியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்ற மெனு இருக்கிறது, அதில் கிளிக் செய்தோம் என்றால் இவ்வாறு ஒரு விண்டோ தோன்றும். இதில் நாம் இடத்தை தேர்வு செய்கின்றோம். தேர்வு செய்த பின் முன்போலவே அகப்பொருள் என்ற அந்த தலைப்பு வருகிறது, நாம் ஏற்கனவே கொடுத்த தலைப்பு. இப்போது கீழே சேவ் அஸ் டைப் என்பதில் பார்த்தோம் என்றால் HTML ஃபைல் HTM என்று சுருக்க குறியீடு இருக்கிறது. இதை நாம் இப்போது சேவ் செய்கிறோம். இப்போது இந்த விண்டோவில் the question have no correct answer 1 and 5, இந்த வினாக்களுக்கு நாம் சரியான விடை எது என்று கொடுக்கவில்லை. அதை நாம் இப்போது மீண்டும் செய்ய வேண்டும். 1வது வினாவை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். அதில் கரெக்ட் ஆன்சர் என்பதை கிளிக் செய்கின்றோம். மீண்டும் 5வது வினா, இதிலும் ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், விலங்கு, பறவை முதலின கருப்பொருள், இது சரியான விடை விடுகிறோம். இப்போது மீண்டும் நாம் சேவ் செய்தோம் என்றால் வருகின்றது. இவ்வாறு தோன்றுகிறது, வியூ த எக்ஸசைஸ் இன் மை ப்ரௌசர். இதை கிளிக் செய்தோம் என்றால் நம்முடைய அந்த பயிற்சி, மதிப்பீட்டு பயிற்சி எவ்வாறு தோன்றும் என்பதை காட்டும். இவ்வாறு நாம் கொடுத்த அந்த வினா தோன்றுகிறது. இதில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வினாவாக காட்டுகின்றது. இதில் ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், விலங்கு, பறவை முதலின டேஸ் பொருளாகும். கருப்பொருள் என்பதை கொடுத்தால் நாம் சரியான விடை பாராட்டுகள் என்று கொடுத்திருக்கிறோம், அது இங்கு தோன்றுகிறது. அடுத்த வினாவை கிளிக் செய்து, அடுத்த வினா பால் நிலத்திற்குரிய தெய்வம். அடுத்த வினா ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. இப்போ அது முல்லை என்று கொடுத்தால் அது வேறொரு விடையை தேர்வு செய்ய என்று நாம் கொடுத்த அந்த விடை வருகிறது. கைக்கிளை என்பதை கொடுத்தால் அருமை, சரியாக செய்தீர்கள் என்ற நாம் கொடுத்த அந்த ஃபீட்பேக் வருகிறது. இப்படி ஒவ்வொரு வினாவாக காட்டலாம், அல்லது அனைத்து வினாக்களையும் காட்டுக என்பதை கிளிக் செய்தோம் என்றால் எல்லா வினாக்களும் இப்படி மொத்தமாக வந்துவிடும். நாம் ஸ்க்ரோல் பாரை நகர்த்தி ஒவ்வொரு வினாவாக தேர்வு செய்து கொள்ளலாம். இப்போது நான் முதலில் செய்த அந்த JQuiz ஃபார்மேட் தனியாக இருக்கும், இந்த HTML ஃபார்மேட் தனித்தனி கோப்புகளாக சேமிக்கப்பட்டிருக்கும். மீண்டும் அந்த JQuiz ஃபார்மேட்டை எடுத்து வினாக்கள் சேர்க்கவோ, நீக்கவோ, திருத்தங்கள் செய்யவோ நாம் செய்து கொண்டு மீண்டும் வெப்பேஜாக கிரியேட் செய்தோம் என்றால் புதிய வடிவத்தில் அது தோன்றும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.